ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழம்மா. மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயல் 2 நெடுநல்வாடை. ஆசிரியர் நக்கீரர். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்முடைய இயல் 2ல் கவிதை பேழை அப்படின்னு இருக்குது. அதோடைய கவிதை பேழையில் வந்து பார்த்திங்கன்னா செயல் பகுதி நெடுநல்வாடை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு இடையில் நான் உங்களுக்கு முக்கியமான வினாக்கள் கொடுப்பேன், பொது தேர்வுக்கான வினாக்கள் கொடுப்பேன். கவனித்து நீங்கள் படிச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நுழையும் முன் ஐப்பசி அடைமலை கார்த்திகை கனமழை என்பது சொலவடை. சொலவடைனா அது ஒரு பழமொழி. ஓராண்டை 6 பருவமாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர். பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. முல்லைநில மக்கள், பறவைகள், விலங்குகள் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்க இலக்கியம் பதிவு செய்தது. ஊரெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால மக்கள் எவ்வளோ பாதிப்பு அடைகிறாங்க, விலங்குகள் எவ்வளோ பாதிப்பு அடைகிறது. அதாவது மழை பெய்த முடிந்தவுடன் அதான் நமக்கு நெடுநல்வாடையில் ஒரு பாடலாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் நூல்வெளியில் பாண்டியன் நெடுஞ்செழியநாதனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல். நக்கீரர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சினிமா படத்தில் பார்த்துருப்போம். ஓகேவா? இந்நூல் நெடுநல்வாடை. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 188 அடிகளை கொண்டது. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இப்பாடலின் பெயர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது. நல்லா கவனிங்கம்மா, நான் படிக்கிறது கவனிங்க. தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும், போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற காரணமான நல்வாடையாகவும் இருப்பதால் நெடுநல்வாடை என்னும் பெயர் பெற்றது. 2 மதிப்பெண் வேணாலும் கேட்பாங்கம்மா. நெடுநல்வாடை என்றால் என்ன கேட்பாங்க, கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இதில் முக்கியமான மனப்பாட பகுதி இருக்குப்பா, கவனிச்சு படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் கதையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாருமே நல்லா மதிப்பெண் வாங்க முடியும். வையகம் பணிப்ப வளநேர்வு வளையு பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறுபுலம் பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் நீடுதல் கண்ணி நீரலை கலாவ மெய்க்கோல் பெருமணி நலிய பலருடன் கைகோல் கொல்லியர் கவுள்புடையு நடுங்க. அதாவது வையகம் பணிப்பனா தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகமே குளிர் அளவுக்கு புதிய மழையை பொழிந்தது. எப்பயும் பெய்கிற மழை இல்லாமல் அதிகமான மழை பொழிந்தது. இதெல்லாம் என்ன பண்ணிச்சான்? அந்த மலையானது தாழ்வான பகுதியில் உள்ள பகுதிகளுக்கு, மேடான பகுதியில் தாழ்வான பகுதிக்கு வந்திருக்குது. தாழ்வான பகுதியில் இருந்த மழை தண்ணி எப்படி இருந்துச்சுன்னா அங்கே தங்கியிருந்த மக்களுடைய வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு? அந்த மலை மேலே வெறுப்பாயிடுச்சு. வெள்ளத்தை வெறுத்த கோவலர்கள் அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை, பசு, ஆடு ஆகிய நிறைகளை, ஆண்நிறைகளை மேடான நிலங்களில் அழைத்து செல்ல ஆரம்பித்தார். அதாவது மழை பெஞ்சிச்சு, தண்ணியெல்லாம் வர ஆரம்பித்ததுனால பள்ளத்திலிருந்து தாழ்வான பகுதி வந்து மேடான பகுதிக்கு போகணும். அவங்க மட்டும் தான் உயிரை காப்பாற்றிக்க நினைக்கிறா. அச்சோ மழை பெய்யுது, நம்ம எப்படியாவது தமிழை மழைநீர் வீட்டுக்குள் வந்ததால் தாழ்வான பகுதியிருந்த கோவலர்கள் தான் ஆசையாக வளர்த்த ஆடு மாடுகளையும் மேடான பகுதிகளுக்கு அழைத்து செல்கின்றனர். அங்கே அதுகளை மேய விடுகின்றனர். தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் பெரும் வருத்தம் அடைகிறாங்க. நம்ம வீட்டை விட்டு போகிறோமே, நம்ம இந்த இடத்துல ஒரு நாள் இருந்தோமே அப்படி சொல்லிட்டு. அவர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களுடைய காந்தல் மலர் மாலை கசங்கியது. எப்பயுமே பார்த்திங்கன்னா திணையில் வர்ற மக்கள் எல்லாமே அவங்க திணைக்குரிய பூவை அணிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த மலையில் அந்த பூ நனைஞ்சு தண்ணி மேலே போட்டு அவனுக்கு என்ன செய்ய மேலும் அந்த குளிர் காற்றாது அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மேடான பகுதி போய் விறகு ரெடி பண்ணி கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்களது பற்கள் நனையின. எங்களை அந்த மேடான பகுதிகளுக்கு போய் விறகு கட்டையில் தீ முட்டி அந்த தீயில் அந்த அனலில் வந்து கை வச்சு தன்னுடைய கன்னத்தில் வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் என்ன செய்யுதான், குளிர் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள். மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழக்கறவை கன்றுகோல் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்ப்பன கூதிர்பானால். ஓகேங்களா?
அதாவது குளிர் மிகுதியால் விலங்குகள் என்ன செஞ்சான், பயங்கரமாக குளிருது, அதனால் மேய்ச்சலை மறந்தன. குரங்குகள் என்ன செய்தான், மரத்துலேருந்து அங்கிட்டு தாவி, குரங்குனாலே ஒரு இடத்துல இருக்காது, ஓடி ஆடி விளையாடும். அதுவே என்ன செய்தான், குளிர் தாங்க முடியாமல் மரத்துலேயே இருக்குது. மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் விழுந்தன. ஏன்னா அந்த பறவைகளுக்கு உடம்புல அந்த தண்ணி பட்டாலே அந்த இறகுகள் ஈரமாச்சுன்னா அந்த பறவையால் பறக்க முடியாது. என்ன செய்தான், பறவைகள் தண்ணி நிலத்தில் பொத்து பொத்துன்னு கீழே விழுதான். பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன. மழையையே குளிர செய்வது போல் இருந்தது அக்குளிர்கால நள்ளிரவு. பசு வந்து தங்கிட்ட பால் உண்ண வந்தால் கன்றுக்குட்டி என்ன செஞ்சான், அந்த குளிர் தாங்க முடியாமல் என்ன செய்ய விரட்டி விடுது. அப்போ யாருமே மனிதர்களும் விலங்குகளுமே தாங்க முடியாத அளவுக்கு குளிர் இருக்குதுன்னா அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மழை அதிகமாக பொழிந்துள்ளது. திரும்பவும் கவனிங்க, மிக முக்கியமான ஒரு மனப்பாட பகுதி. மாமேயல் மறப்ப மந்திகூர, அதாவது மாமேயல் விலங்குகள் வந்து மேய்ப்பதை அந்தன. மந்தி கூற, குரங்கானது நடுங்கி நிற்குது. பறவை படிவன, ஓகேவா, பறவைகளாம் மரத்துலேருந்து கீழே விழுகுது. வீழ கறவை கன்றுகோள், பாலுண்ண வந்த கன்றுகளை பசுக்களானது தவிர்த்தன. கடிய வீசி குன்று குளிர்ப்பன, அந்த அந்த மலையேவும் குளிர செய்கிற அளவுக்கு கிடைச்ச குளிர் மிகுதியாக உள்ளது. ஏன்னா அதிக மழை பொழிந்ததால் குளிர் அதிகமாக உள்ளதால் மக்கள் என்ன செய்கிறாங்க, குளிர் தாங்க முடியாமல் தாழ்வான பகுதியிலேருந்து மேடான பகுதிக்கு போகிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மதிப்பெண் வினா, 6 மதிப்பெண் வினா வரும். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், ரொம்ப 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 முக்கியமான ஒரு 4 மதிப்பெண் வினா. அதே போல் பார்த்திங்கன்னா நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஆசிரியர் பற்றி நம்ம எழுதிட்டு கண்டிப்பாக குறிப்பு சட்டம் போடணும். முன்னுரையில் நெடுநல் வாடையை பற்றி நம்ம எழுதணும். அதுமாதிரி பக்கத் தலைப்புகள் போட்டு நம்ம எழுதணும். சரியா? அப்போ புதிய மழை பொழிந்தது. மழை அனைத்தும் தாழ்வான பகுதியில் வந்ததால் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களோட வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு செல்கின்றனர். அவ்வாறு செல்லும் பொழுது தான் ஆசையாக வளர்த்த ஆணைகளை அழைத்து செல்கின்றனர். அவர்கள் கழுத்தில் அவர்கள் தலையில் காந்தல் மாலை சூடியிருந்தனர். விறகுகள் அடுக்கி நெருப்பை மூட்டி தன்னுடைய குளிரை நீக்கினர். விலங்குகளுடைய செயல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுக்கள் மேய்ச்சலை மறந்தன, குரங்குகள் நடுங்கின, பறவைகள் மரத்திலிருந்து விழுந்தன, தன்னிடம் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன. இந்த மாதிரி நம்ம பாயிண்டாக போட்டு எழுதும்போது அதிக மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். மாணவர்கள் தயவுசெய்து வீடியோவை முழுமையாக அடிக்கடி நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் படிக்கவே வேண்டியதில்லை. இதை கேட்டாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். இதை வச்சு உங்களுடைய சொந்த நிலையில் கருத்துக்களை அழகாக எழுதலாம். ஆனால் செய்யுள் பகுதியிலேருந்து எந்த கேள்வி எழுதினாலும் கண்டிப்பான முறையில் மனப்பாட பகுதி இருந்தால் அதை பாடல் வரிகள் மேற்கோள் காட்டி எழுதினால் முழு மதிப்பெண் பெறலாம். சரியா? மாணவர்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.